சாப்பிட கூட வழி கிடையாது. பால் பாக்கெட்டு வாங்க வழி இல்லை. வீட்டுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் மாவு ஒன்றுமே கிடையாது. சில சமயம் உப்பு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிற மொத்த காசையும் எடுத்து வட்டி கட்டிடுறாங்க. இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வட்டி லோனு இப்படியே போயின்னு இருக்குது. பல வருஷங்கள் இப்படி தான் குடும்பத்தை கஷ்டத்தின் மத்தியில் அவங்க நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த கடன் பிசாசு, வட்டி பிசாசு, ₹1 கூட உங்கள் வருமானத்தை கொண்டு நீங்கள் சாப்பிடவே கூடாது. தினமும் நீங்கள் அழணும், சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, நடபணமாக இருக்கணும். இல்லைனா உங்கள் உயிரை நீங்கள் மாற்றிக்கணும். இப்படி 150% ஜனங்களை பிசாசு மரணத்துக்கு நேராக நடத்தின்னு இருக்கிறான். ஆனால் மீதி இருக்கிற இன்னும் பாதி % ஜனங்களை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் கிடைக்கிது. ஓரளவுக்கு ரொட்டேஷன் பண்ணின்னு ஏதோ குடும்பத்தை அவங்க சமாளிச்சுன்னு போகிறாங்க. இப்போது இரு தரத்தாரையும் உட்கார வச்சு ஆண்டவர் என் மூலமாக சுவிசேஷம் சொல்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கை போயினுக்குதுன்னா கூட அது உங்களுக்கு திருப்தி தரக்கூடாது. இல்லை ஒன்றுமே இல்லை, முழுக்க முழுக்க கடன் என்கிற சாபக்கட்டில் தான் நான் இருக்கிறேன், பல வருஷம் வட்டி கட்டுறேன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன், இப்படி தான் என்னோடய குடும்ப சூழ்நிலை இருக்குது, என்றைக்கு தான் ஏசப்பா எனக்கு கண்ணை திறந்து எனக்கு அன்றைக்கி தான் அவர் அதிசயம் பண்ணுவார்னு தெரிலன்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற, கையில் ₹1 கூட இல்லை, என் வீட்டில் பால் பாக்கெட்டு இல்லை, 1 கிலோ அரிசி கூட கிடையாது, ஒரு கைப்பிடி அரிசி கூட கிடையாது, என் வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு காய்கறி கறி மீன் ஒன்றுமே கிடையாது, டோட்டலாக நான் ட்ரெயில தான் இருக்கிறேன்னா, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் கரத்தில் ஒரு விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தத்தை தராருமா. அந்த வாக்குத்தத்தை தான் லூக்கா 1:37 இந்த வாக்குத்தத்தம் சாதாரணமான ஒரு வாக்குத்தத்தன்ற நீங்கள் நினைக்காதீங்க. முழு உலகத்துக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு விடுதலையின் வாக்குத்தத்தம், அபிஷேகம் நிறைந்த வாக்குத்தத்தம், வல்லமை நிறைந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கடன் சுமையோடு இருக்கிற நீங்கள் சொந்தம் கொண்டாடணும். பிஸ்னஸில் லாஸ் ஆகி வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி பிஸ்னஸை நடத்துகிற ஒவ்வொரு வியாபாரிகளும் இந்த வசனத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடி, என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும், என் வருமானம் பெருகும், என்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டு உடையன்னு சொல்லி நீங்கள் அதிக வைராக்கியத்தோடு அபிஷேகத்தோடு வல்லமையோடு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இப்போது உங்கள் இருதயத்தில் அப்படியே அதை எழுதிங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆண்டோடைய ஊழியக்காரன் வந்து சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரம் போல், உங்கள் வீட்டில் ஒருத்தம் போல் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும்.